ஹலோ கேமர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஜெயில் பிரேக் விசஸ் டிஜிட்டல் கன்சோல் சப்ஸ்கிரிப்ஷன் போடுறது. ஜெயில் பிரேக்குன்றது என்ன அப்படின்னா, நம்ம கன்சோலில் ஒரு சாஃப்ட்வேரை வந்து கிராக் பண்ணி நம்ம இருக்க கேம்ஸை வந்து இன்பில்டாக ஏற்றி வச்சுக்கிறது. அது வந்து நம்ம டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு கேம் டவுன்லோட் பண்ணி உள்ளே ஏற்றணும். அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் நம்ம அதை பண்ணாமல் கேம் ஏற்றி தரதுக்குன்னே சில இடங்கள் இருக்கும், அங்கே போய் பண்ணிக்கிறது பெட்டர். நீங்கள் கன்சோல் வாங்குறப்பவே ஜெயில் பிரேக் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா அது பெட்டர். நீங்கள் கன்சோலை வாங்கிட்டு திரும்ப ஜெயில் பிரேக் பண்ணுறதுக்குன்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பைசாலாம் ஆகும். ஏன்னா நான் ஜெயில் பிரேக் கன்சோல் வாங்கினப்போவே எனக்கு வந்த ரேட்டை விட 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி தான் ஜெயில் பிரேக் பண்ணி கொடுத்தாங்க. கேம்ஸையும் ஏற்றி கொடுத்துருவாங்க. இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, ஒரு புது கேம் இன்னைக்கு லான்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேமை கண்டிப்பாக உங்களால் விளையாடவே முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த கேமுக்கான கிராக்டு வெர்ஷன் வர்றதுக்கு 1 இயருக்கு மேலே ஆகும். 1 இயருக்கு அப்புறம் தான் அந்த கேமை வந்து உங்களால் ஏற்ற முடியும். என்கிட்ட இருக்க அந்த சங்கிலி உடைப்பு கன்சோலுக்கு வந்து ஸ்பிளிட் ஃபிக்ஷன் ஏற்றுறதுக்கு, ஸ்பிளிட் ஃபிக்ஷன் அண்டு கோஸ்ட் ஆஃப் யார்ட்டை ஏற்றுறதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் முடியலை. அதனால் நீங்கள் புது கேம்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய புது கேம்ஸ்லாம் நான் விளையாடுவேன் அப்படின்ற பட்சத்தில் ஜெயில் பிரேக் கன்சோல் வாங்காதீங்க. மற்றபடி நான் ஒரு ரேண்டமாக ஒரு 10 கேம் தான் இருக்கும். இந்த WW, FIFA இந்த கேம்லாம் மட்டும் நான் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு சேர்ந்து விளையாடுவேன் அப்படிங்கிறவங்க சங்கிலி உடைப்பு கன்சோல் வாங்குங்க. அதுவும் முடிஞ்சால் PS4 இருக்க வரைக்கும் வாங்குங்க. PS5 வாங்கிட்டீங்கன்னா, PS5 வாங்குறதே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான். அந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுறப்பே அந்த பெரிய ஃபீல் இருக்கும். அது வந்து இப்போ புதுசாக வர்ற கேம்ஸில் வந்து நிறைய என்ஹான்ஸ் பண்ணி விடுறாங்க. அதனால் PS4 வரைக்கும் நீங்கள் சங்கிலி உடைப்பு வாங்குங்க. PS5 அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் போகிறது பெட்டர்.